என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் தேவன் அருளினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக ஜெப விண்ணப்பங்களோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பாதப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேக குறைவுகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நீ கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் ஜெபம், உங்கள் வேண்டுதல் இன்றைக்கு கர்த்தர் கேட்டு அந்த வேண்டுதலின்படி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அருளுவாராக. ஆமென். எதற்காக வேண்டினான் பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவாராக. பணக்குறைவு, பணப்பற்றாக்குறை, பண கஷ்டம், பண நெருக்கடி, இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விசாலத்திலே ஆசீர்வாதத்துக்குள்ளாக, செழிப்புக்குள்ளாக, கடன் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு, கடனை எல்லாம் கர்த்தர் மாற்றி கடன் கொடுக்கிறவர்களாக தேவரீர் உங்களை ஆசீர்வதித்து, ஆமென், ஹல்லேலூயா, உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி. இன்றைக்கி நீங்கள் சின்ன வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். நான் எப்போ ஒரு சொந்த வீட்டுக்கு போவேன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவாராக. ஆமென். உங்கள் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவாராக. உங்கள் சொத்துக்களின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவாராக. இந்த பூமியிலே நீங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை உங்களுக்கு சொந்தமாய் கொடுப்பாராக. ஆமென். கலங்காதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறான் யாபேசு. உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும். தீங்கு சொல்லும்போது ஆமென், ஈவில் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். அப்போது 3 விதமான தீங்குகளை ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் சந்திக்கிறான். ஒன்று, தீங்கான சூழ்நிலைகள், எல்லாம் எதிர்மறையான சூழ்நிலைகள். எதிர்மாறாக உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம். நான் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று. என் வாழ்க்கைக்கு சாதகமாக, என் வேலைக்கு சாதகமாக, என் தொழிலுக்கு சாதகமாக ஒரு காரியம் நடக்கவில்லையே, தீங்கு தான் வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தீங்கை கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை, உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் அமைதிப்படுத்தி, ஆமென், போராட்டங்களை எல்லாம் கர்த்தர் ஆமென் அமைதிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. 2வது, தீங்கான மனுஷர்கள், பொல்லாத மனுஷர்கள். உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் சத்துருக்களைப் போல எழும்பி வரலாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு பண்ணுகிறார். ஆமென், உங்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுக்கு எத்தனையோ சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனால் ஆமென், அவன் எல்லாவற்றையும் ஜெயித்து சத்துருக்களே இல்லாத ஒரு நிலைமைக்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில் பார்க்குற சத்துக்கள் எல்லாம் உங்களோடு சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. 3வது, ஆமென், ஹல்லேலூயா, பிசாசு என்ற அந்த சத்துருவானவன், பிசாசு என்ற பொல்லாங்கன், பிசாசு என்ற தீங்கு. ஆமென். இன்றைக்கி பிசாசு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். எவ்வளவோ நான் பிரயாசப்படுறேன், ஆனால் அந்த பிசாசை தாண்டி, அவனுடைய கிரியைகளை தாண்டி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டேன்றதை நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பிசாசை நீங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக, பிசாசுடைய தலை உங்கள் கால்கள் கீழாக நசுக்கப்படுவதாக, அவனுடைய வல்லமைகள் உறிந்தெறியப்படுவதாக. ஆமென். அவன் உங்களுக்கு எதிராக செய்த செயல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆமென். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு உங்களை விலக்கி காத்து, வசனம் சொல்கிறது, நீங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு இன்றைக்கு அருளினார். ஆமென், ஹல்லேலூயா. Your prayers has been answered today.
இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பாதாக. உங்கள் எல்லைகளை விரிவாக்குவதாக. உங்களை ஆசீர்வதிப்பாதாக. தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து அவருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.